தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். நாளை மறுதினம், அதாவது மே 30ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பயண திட்டம் மற்றும் எங்கெங்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார், முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரும் 30ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர உள்ளார். திருமயத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கும் அமித்ஷா அங்கிருந்து கார் மூலமாக திருமயம் அருகே உள்ள கோட்டை பைரவர் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பின்னர் அந்த கோயிலுக்கு அருகே உள்ள பெருமாள் மற்றும் சிவன் கோயிலிலும் சாமி தரிசனம் செய்கிறார். ஏற்கனவே அவர் தேர்தல் நேரத்தில், தமிழகத்தில் நடக்கும் தேர்தல் நேரத்தில் இந்த கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டு அன்றைய தினம் மதுரைக்கு வந்து இறங்கிவிட்டார். அன்றைய தினம் மழையின் காரணமாக அமித்ஷாவின் வருகையானது ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் வரும் 30ஆம் தேதி கோயில், இந்த கோட்டை பெருவர் கோயில் மற்றும் பெருமாள் மற்றும் சிவன் கோயிலுக்கு வருகை தர உள்ளார். இதற்கான பாதுகாப்புகள் குறித்தும் எலிப்பாடு அமைப்பது குறித்தும் தற்போது தனியார் பொறியியல் கல்லூரியில் காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் சார்பில் தற்போது மீட்டிங் ஆணை நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி வரும் நாளை முதல் 1ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு வருகை தந்து கன்னியாகுமரியில் தியானம் செய்ய நிலையில் தற்போது அமித்ஷா தமிழகத்திற்கு வருகை தருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுந்தர், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே. 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.